தேவாவின் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ற டைட்டில் கார்டில் ஆரம்பிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கான திரைவிருந்து. ஆம், ரஜினியை கொண்டாடி தீர்க்கும் ரசிகர்கள் அதிகம். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயிலர் 2 படப்பிடிப்பு குழுவினரோடு சூப்பர் ஸ்டார் ரஜினி தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆந்திராவில் நடைபெறும் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபடியே கேக் வெட்டி தனது பிறந்த நாள் விழாவை கொண்டாடிய ரஜினிக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் என பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ரஜினியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். டிவில பார்த்த ஒரு படம் வந்து இப்ப தியேட்டர்ல பார்த்தது இல்ல அப்போ நாங்க சின்ன பையனா இருந்தோம். இப்போ தியேட்டர்ல பார்த்து ஹாப்பியா இருக்கு. படைப்பு படம் இப்பவே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு ஸ்கிரீன்ல. எப்பவுமே தலைவருக்கு மாஸ்க் குறையாது இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். சென்னை ரோகிணி தியேட்டர், ஆல்பர்ட் தியேட்டர் வாசலில் அவரது ரசிகர்கள் படையப்பாவின் ரீரிலீஸ் கொண்டாட்டத்தை அமர்க்கலப்படுத்தினர். ரஜினியின் நடை உடை பாவனைகளை அப்படியே நகலெடுக்கும் ரசிகர்கள் இன்னமும் தனது தலைவனை கொண்டாடி தீர்க்க தவறவில்லை. ரஜினியின் வசனங்களால் ஈர்க்கப்பட்டோ தமிழ்நாட்டில் அதிகம். அவரது ஒவ்வொரு அசைவுகளையுமே ரசிப்பவர்கள் அதைவிட அதிகம். காதல், கருணை, சண்டை, கலாட்டா, காமெடி என அவர் தொடாத பாகங்களே இல்லை என்று சொல்லலாம். அவரது வசனங்களே பலருக்கு பொன்மொழியாகவும் இருந்து வருகிறது. என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. மதுரையில் அவரது ரசிகர் ஒருவர் உருவாக்கிய கோயிலில் ரஜினியின் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களுடைய 75வது பிறந்தநாள் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மதுரை மண்ணான திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தலைவருடைய பிறந்தநாளை கோல்டன் அவர்கள், சரவணன் அவர்கள் தலைமையில் இப்பொழுது தங்கத்தேர் உள்ளே முருகனில் தங்கத்தேர் இழுத்து தலைவரும் தலைவருடைய குடும்பத்தினரும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டி தலைவருக்காக இங்கே கோல்டன் சரவணன் மற்றும் எங்களுடைய மதுரை மாவட்ட ரஜினி மன்ற நிர்வாகிகள் அனைவரும் தலைவருக்காக வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளோம். தமிழ்நாடு முழுவதும் அவரது பிறந்த நாளை படையப்பா திரைப்படத்தோடு கொண்டாடி வருகின்றனர் ரஜினி ரசிகர்கள்.